ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம எங்கே கமிஷனிங்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் ஓட்டிகிட்ருக்கேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்ம கோயிலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறவங்க தான் இப்போ இன்றைக்கி ட்ரையல் ஓட்டிகிட்டு இருக்குது. ட்ரையல் ஓட்டி கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆச்சு. இதில் என்ன மிஷின் முதல்ல கேட்டுங்க. நமக்கு கிரவுண்ட் ஆயிலுடைய எக்ஸ்பெல்லர் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ட்ரையல் ஓட்டி முடிச்சிருக்கு. இது வந்து திருவண்ணாமலை சார் எந்த இடம் சார்? நம்ம வெயினிக்கா. ஆமாம். இப்போ ட்ரையல் எல்லாம் ஓட்டியாச்சு. நமக்கு ஆயில் எடுத்தாச்சு. புண்ணாக்கெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்து நம்ம சாருக்கு இது பண்ணியிருக்கு. சார் ஃபஸ்ட்டு ரிட்டையர்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆயில் பிஸ்னஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் நமக்கு வந்திருக்கு. இது ஒரிஜினல் நாட்டுக்கடலையோட ஆயில். அப்போ சார் நம்ம கம்பெனியை வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸு நம்ம இப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, யார் மூலியமா உங்களுக்கு நம்ம கான்டாக்ட் கிடைச்சிருக்கு எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது ஓப்பன் ஒரு டாக்கு. ஏன்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குது, நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது, நாங்கள் எத்தனை நாள் வந்து இங்கே எலெக்ஷன் கமிஷன் வந்துருக்குன்னு சொல்லுங்கள். எங்ககிட்ட என்னென்ன மிஷின் எடுத்துருக்கணும் இங்கே ஓப்பனாக சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், என் பேர் பார்த்திபன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்போது நெட்டு மூலிமா ஹைட்ரோ பவர் இன்ஜினியரிங்கில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து 4 மிஷின் வாங்கியிருக்கேன். 4 மிஷினில் வந்து எக்ஸ்பெல்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேரடியாக பார்த்து அங்கே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க 4 மிஷினுக்கு நான் ஆர்டர் கொடுத்தேன். கொடுத்த பிறகு பேங்க் மூலிமா தான் ஸ்டேட் பேங்க்கில் லோன் எடுத்திருந்தேன். அந்த ஸ்டேட் பேங்க் மேனேஜர் உடனே அவங்க சேங்ஷன் பண்ணி டிக்கு மூலிமா கொடுத்தாங்க. அதோட மானியம் கூட இருக்குது. இந்த எக்ஸ்பெல்லர் வந்து நம்ம திருவண்ணாமலையில் இதான் ஃபஸ்ட்டு முறையாக இவ்வளோ பெரிய எக்ஸ்பெல்லர் போட்டிருக்கேன். இப்போது 50 கிலோ ஆயில் போட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அவங்க ஸ்டாஃப் முழுவதும் 6 பேர் வந்து எனக்கு இன்ஜினியர்ஸ், அவங்க டெக்னிக்கல் ஸ்டாஃபு, அவங்க அட்மின் ஸ்டாஃப்லாம் எனக்கு வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. இது டிசம்பிள்ஸ் பண்ணி வந்து லாரிலேருந்து இறக்கி இதை அசம்பிள் பண்ணி ஓட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக ஆயில் எடுத்திருக்கோம். இந்த ஆயில் சூப்பராக இருக்குது. இது வந்து நாட்டு வேர்க்கடலை நல்ல மிஷின் 2 முறை இது பண்ணாங்க. இந்த கல்லுன்னு சொல்கிறது இந்த புண்ணாக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இதில் வந்து எண்ணெயே இல்லை, நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சிருக்கு. அதாவது இவங்க போட்ட இந்த மிஷின் வந்து மேலே வந்து ஹீட் பண்ணுறதோடு சேர்த்து இந்த இது ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீமர் மோட்டர் நல்லா ஒரே மோட்டரில் எல்லாமே இருக்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒரு லேடிஸ் ஆப்ரேட்டிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஏன்னா பழைய காலத்தில் அந்த எரிக்கிறது இதெல்லாம் இல்லை. நம்ம ஸ்டீமர் கொடுத்துருக்கோம். அதே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். சேஃப்டி பர்பஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கும். அது நம்ம 1 டைம் செட் பண்ணி வச்சாச்சுன்னா இதில் ஸ்டோரேஜ் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி செகண்ட் இதில் போட்டுருவாங்க. இது போயிட்டே இருக்கும். சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாறு வாங்குறது அடுத்த கொக்கனட் ஆயிலுக்கு வந்து அவங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதோட கொப்ரா கட்டரும் கையோட ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. 1 HP மோட்டரில் 250 கிலோ per hour. இதுவும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் சார் வாங்க சார், இது நம்ம கொப்ரா கட்டர் பார்த்தாச்சு சார். அதோட சேர்ந்து டபுள் ஃபில்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்குது. இருந்தாலும் 1 டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதுனாலன்னா ஒரே ஸ்டேஜில் 2 ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடும்போது நமக்கு கரண்ட் எக்ஸ்பென்ஷன் அதே மாதிரி அதாவது மிஷின் 2 மிஷின் வாங்கும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். அப்போ நமக்கு ஒரே மோட்டரில் 2 இது ஆப்ரேட்டிங். 1 சைடில் கடலை எடுத்துக்கலாம், 1 சைடில் வந்து எள்ளை எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அடியில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்களா? அதுக்குண்டான ட்ரை எல்லாமே இதுக்குள்ள அட்டாச்சோட இருக்குது. ஏன்னா அதெல்லாமே ட்ரையல் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்குது. இதோட சேர்ந்து இந்த மிஷினில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது என்னன்னா ஹேண்ட் பம்பு அதோட சேர்ந்து 5 டன் ஹைட்ரோலிக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்க்ரூ டைப்பு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5 டன் சிலிண்டரும் ஒரு ஹேண்ட் பம்போட கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஹைட்ரோலிக் சிஸ்டம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ சொல்கிற மாதிரி லேண்ட்ரு, வால்வு, பித்தளை, லேண்ட்ரு SS, இதில் வந்து பைபாஸ், டபுள் பைபாஸ் இதெல்லாமே அட்டாச் பண்ணியிருக்குது. இது உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாமே. இதில் வந்து டபுள் ஃபில்டர் நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இது நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இறக்கியிருக்கு. ஏன்னா இது மறுபடியும் இறக்கி இது எங்களோட பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவிலேயே இந்த SS பிளேட் போட்டு டபுள் ஃபில்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான். இதை திருப்பியும் கோப்பி அடிச்சுட்டு பண்ணுவாங்க ஒருத்தர். அப்போ சொல்லுவாங்க அது எங்களோடதுன்னு. நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இறக்கிட்டு. நீங்களே யூடியூப்பில் செக் பண்ணலாம், எங்கே வேணாலும் செக் பண்ணலாம். ஏன்னா அது எங்கேயுமே இல்லை. அப்புறம் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 18
18க்கு 18 எஸ்எஸ்ல 18 ஃப்ளைட்டில் வந்து 470 அப்படின்றது, அதாவது 18 இன்ச்சில் எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கிரானட் வந்து கொஞ்சம் அதிகமாக கெப்பாசிட்டி, நம்ம தமிழ்நாட்டு கிரானட் தான் போகும். அப்போ திருவண்ணாமலையில் கடலை வந்து அதிகமாக இருக்குது, வேர்க்கடலை. இப்போ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் போட்டு இது பண்ணியிருக்குது. ஸோ எதுனா எக்ஸ்ட்ரானா சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒன் செகண்ட் சார் வந்து ஹோல்சேலும் இருக்குது, ரீட்டைலும் இருக்குது. நீங்கள் டின்னு கணக்கில் வேணாலும் சொல்லலாம், இல்லை ஒரு 500 டன்னு வேணாலும் சார் அடித்து கொடுக்குறதுக்கு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஃபில்டரை நம்ம சாருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சார் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 டன் சிலிண்டரு, அதே மாதிரி எலக்ட்ரோ பவர் பேக் ஆட்டோமேட்டிக். ஏன்னா ஆயிலில் யாருமே கொடுக்க மாட்டாங்க, எப்போவுமே ஹேண்ட் டைட்டு. நீங்கள் பெரிய மிஷினில் போனாலும் ஹேண்ட் டைட். ஆனால் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோன்னா லீக்கேஜ் வரக்கூடாது, அதேமாதிரி பேக் ப்ரெஷர் கிரியேட்டிங்கு, இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் எலக்ட்ரோ ஹைட்ராலிக் கொடுத்துருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவ்வளோ பெரிய எஸ்எஸ் ட்ரே கொடுத்துருக்கு. நமக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கட்டும், ஏன்னா எம்எஸ்ல தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எல்லாமே எஸ்எஸ் லேண்டு இது சேம் அதே தான், வால்வு எல்லாமே. நம்மளுடைய டிசைனை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவரோட ஒரே டிசைன் மட்டும் தான் இருக்குது. சார் மிஷினோட இதை சொல்லுங்கள் சார், ஏன்னா நீங்கள் தான் இவ்வளோ பெரிய மிஷின் வேணும் சொல்லி கெப்பாசிட்டி அதிகம் சொல்லுங்கள் இதோட மிஷினை பற்றி. இந்த வேர்க்கடலை நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. இந்த வேர்க்கடலையில் வந்து நிறைய கொழுப்பு சக்திகள், அதிகமான மாலிகுல்ஸ், சில பாக்டீரியாஸ் இருக்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வருகின்ற ஜென்ரேஷனுக்கு சுத்தமான எண்ணெய் கொடுக்கணும். அதுதான் சார், தண்ணி கலக்காத எண்ணெய், ரசாயனம் கலக்காத எண்ணெய் கொடுக்கறதுக்கு இந்த ஃபில்டர் நாங்கள் வாங்கி 18 ஃபில்டர் இது. இந்த ஃபில்டர்